ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, மருத்துவத்துறையில கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளா பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பெண்ணுன்னு கூட சொல்லலாம் இவங்கள. ஏன்னா, ஒரு சாதாரண மருத்துவரா பணிய தொடங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி முதல்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்வி இயக்கத்தோட இயக்குனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர். இப்படி வந்து பல துறைகள்ல பணியாற்றி, இன்னைக்கு மறுபடியும் தன்னுடைய பயணத்த வந்து தொடர்ந்து இதே மருத்துவத்துறையில பயணிச்சுட்டு இருக்காங்க. பல விஷயங்கள வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க இந்த மருத்துவத்துறையில. அவங்க தான் வந்து டாக்டர் கீதா லட்சுமி. அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க உங்களை சந்திக்க வந்தது மெயின் டாபிக் என்ன அப்படின்னா, கோடை வெயில். கோடை வெயில் வந்து பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து மே மாசம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே பயங்கரமா இருக்கு. 104 டிகிரி அளவுக்கு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 108 டிகிரியும் தாண்டலாம் அப்படின்னு கூட வானிலை தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோடை காலத்துல சாதாரணமா எல்லாருமே வந்து பயணம் பண்ணும் பொழுது ரொம்ப சிரமத்தை சந்திக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்றது, அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கு மேம்? நீங்கள் நல்ல கேள்விகள் இந்த கோடை காலத்தில் போது கரெக்டாக கேட்டீங்க. அதுவும் இப்போ வெயில் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரத்தில், அதாவது கத்திரி வெயிலெலாம் முடிஞ்சிட்டு இப்போ வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 டிகிரி 53 வரைக்கும் போகுது. ஸோ இப்போது நம்ம மக்கள் வந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் தானாக தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 35 வயசு 30 வயசுக்கு மேலேயே இல்லை 25 வயசுக்கு மேலேயே அவங்கவுங்க வேலைகளை பார்க்குறதுல மும்முரமாக இருந்து அவங்க வந்து அதுவே நோக்கத்தோடு வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் செய்யணும். தண்ணி குடிக்க மறந்துடுவாங்க. அந்த தண்ணி குடிக்க மறந்துற தொட்டு வரும் விளைவுகள் பயங்கரமான விளைவுகள்லாம் வரும். அது வந்து பொருட்படுத்தவும் மாட்டாங்க. அதாவது உடம்பு வந்து சொல்லும் எனக்கு இது மாதிரி தேவைன்னு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வேலை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கள நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா தானாக போய் குடிக்கும். இந்த பெரியவங்கள தான் இதை நம்ம. ஸோ முக்கியமானது என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி வந்து குறையும் போது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரத்தம், நம்மளோட ரத்த ஓட்டத்திலேயே முக்கால்வாசி பங்கு தண்ணி தான். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளோட மூளையும் நல்லா வேலை செய்யும், மற்ற உடம்புல இருக்க உறுப்புகளெல்லாம் நல்லா வேலை செய்யும். இல்லாட்டினா எல்லாமே வேலை செய்கிறது காம்ப்ளிகேஷன், கிட்னி ஃபெயிலியர்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிக்கும், ஸ்டோன்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து தற்காத்து கொள்ளணும்னா தண்ணி வந்து ஃபஸ்ட்டு குடிக்கணும். மினிமம் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மேக்ஸிமம் 3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு பாட்டில் தண்ணி அப்படியே குடிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அந்த தாகம் எடுக்கும்போது தானாகவே அந்த நமது உறுப்பு, அதாவது ஸ்டமக், வயிறு சொல்லும் இவ்வளோ தண்ணி குடித்தா போகிறோம், அதோடு நிறுத்திடணும். ரொம்ப தண்ணி குடித்தாலும் வாந்தி தான் வரும். ஸோ அந்த மாதிரியாக நிமிஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 வாய் தண்ணி, டேபிளில் தண்ணியை வச்சுட்டு ஒரு 3 வாய் தண்ணி குடித்தா போகிறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணியை மெயின்டைன் பண்ணிக்கணும், குடிக்கிற தண்ணியை மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொன்று, வெயிலில் வெளியே போகிறது 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறது. அது வந்து ரொம்ப தூரம் நடக்கிறது, அதாவது நடக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு வண்டியை வச்சுட்டு போய் இன்னொரு இடத்துக்கு போகலாம். நம்ம நடந்து போயிடலாம், என்னால் முடியும், என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடாது. போய் ஒரு வண்டியை பிடிச்சோ எடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வெயில் படாமல் எவ்வளோ தற்காத்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நம்ம உடம்பை பார்த்துக்கணும். இது ரெண்டாவது. ஒரு இடத்துக்கு அவசியமாக போகணுன்னா ரொம்ப அந்த வெயில் காலத்தில் நிறைய விஷயங்களை மெனக்கிடாமல் கொஞ்சம் எவ்வளோ சொகுசாக நம்ம போக முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இல்லாட்டினா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும்னு என்னோட இது. நாலாவது, உடம்பே சொல்லும். அதாவது இப்போ நம்ம எப்படி டாக்டர் உங்களுக்கு தெரியும் எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு உதடெல்லாம் ஷ்ரிங்க் ஆகும். இந்த நாக்கு உதடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷ்ரிங்க் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் தெரியும், ட்ரையாக ஆகிடும், நாக்கெல்லாம் ட்ரை ஆகிடும். அதாவது எச்சியெல்லாம் ரொம்ப வராது உங்களுக்கு. அடுத்தது ஸ்கின்னு ட்ரை ஆகிடும், அரிப்பு வரும். அடுத்தது உங்கள் ஸ்கின்னு கூட சொல்லும், அரிப்பெல்லாம் அரிப்பு வரும். மூணாவது, உடம்பு இந்த மசில் கிராம்ப்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது மசில் எல்லாம் பிடிக்கும்,
உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வருவாங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாகவே வலிக்குது சார் மேலேருந்து இது சொல்லிவிட்டு அப்புறம் தலை வலிக்குதுன்னுவாங்க. ஸோ முக்கியமாக தலைவலி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குமே. நிறைய பேருக்கு தெரியாது. நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு மத்தியானம் 1 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா தலைவலி வந்துடும். அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்களாவும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அது தண்ணி குடிக்காத தொட்டு தான் அந்த தலைவலி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. சாயங்காலத்துங்காட்டியும் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு உடம்பு வலி, தலைவலி, கிராம்ஸ், அதாவது மசிலெல்லாம் பிடிப்பு, வலி, கால் வலின்னுவாங்க. கடைசியில் அது என்னடான்னு பார்த்தா தண்ணி இல்லை. ஸோ அதனால் இந்த வெயில் காலத்தில் முக்கியமானது தண்ணியை நிறையா குடித்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸு, இந்த வாட்டர்மெலன், ஜூஸி ஃப்ரூட்ஸு என்னென்ன இருக்கோ, வெள்ளரிக்காய், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. அதாவது அந்த வெயில் கால பழங்களே இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். ரொம்ப வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணி, அப்படி போகணுன்னா நீங்கள் வண்டி எடுத்துக்கொண்டோ வெயில் படாமல் போனால் நல்லது. இதுதான் நான் சொல்லக்கூடியது. என்னென்ன சிம்டம்ஸ்னால், ஃபஸ்ட்டு தலைவலியில் வந்து உடம்பு வலியோடு வந்து உங்களுக்கு தண்ணி குடிக்க தாகம் வரும். அது எப்பெல்லாம் தாகம் வருதோ 2-3 சிப்பு குடிச்சிக்கிட்டே இருங்க. கையில் பாட்டிலோடு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட அறிவுரை. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மேம். அதனால என்னென்ன பாதிப்பு இந்த வெயில் டைம்ல? ஸோ அந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்னா சிலர் வந்து இப்போ வெயிலில் நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம்? ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன மேம்? ஹீட் ஸ்ட்ரோக்னா ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்னேன் இல்லையா, பிளட்டில் வந்து முக்கால்வாசி வந்து தண்ணி தான். ஸோ அந்த தண்ணி குறையும் போது ரத்தம் கெட்டியாகிடும். ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பிளட் வெசல்லாம் ஓடுற தன்மை இருக்காது, பிபி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு அடைப்புகள் ஆகிடும். ஸோ தலைவலி வரும், மயக்கம் வரும், அப்புறே சாஞ்சிருவாங்க. ஏன்னா கிளாட்டிங் ஜாஸ்தி ஆகிடும், ஏன்னா திக்காகிடுது இல்லை. ஸோ இதுதான் நடக்கக்கூடியது டூரிங் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தண்ணியை தான் நிறையா குடிக்கணும். நான் யூஸ்வலாக பெரியவங்க கூட பார்த்திங்கன்னா, இது ஹீட் ஸ்ட்ரோக்கு, பெரியவங்க கூட பார்த்திங்கன்னா காலங்காத்தால் ஏஞ்சி அவங்க இறந்து கிடப்பாங்க. அது முக்கால்வாசி டாய்லெட் போயிட்டு வரும்போது தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறது, வெயில் காலத்தில் நைட்டில் தண்ணி குடிக்கணும். டாய்லெட் போயிட்டு வந்துட்டா, யூரின் போயிட்டு வந்தால் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கே வராது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது இந்த தண்ணி குறையும் போது பிளட்டு கெட்டியாகிடும். அதனால் உங்களுக்கு அடைப்புகள் ஜாஸ்தி வரும். அடைப்பு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் அந்த பகுதிக்கு குறையும் போது ஸ்ட்ரோக் வரும். மூளைக்கு போகும்போது ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட்டுக்கு போகும்போது ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இப்போ வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், இப்போ ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகும்பொழுது அவங்க எல்லாம் மேக்ஸிமம் வந்து 10 o'clock போய் உள்ளார உட்காந்துருவாங்க. ஸோ ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த வியாபாரம் பண்ணுறாங்கல்ல மேம், இந்த வெயிலில் உட்காந்து வயசானவங்களும் சரி, சின்னவங்களும் சரி, நிறைய பேர் ரோட்டோரங்களை நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுறவங்க இந்த வெயில் காலத்தில் அவங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பண்ணணும்? ஸோ இந்த வெயில் டைமில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவங்களை எப்படி தற்காத்துக்கிறது மேம்? முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாமே தற்காத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பார்க்குறேன், அது முக்கியமாக கொடை பிடிச்சிருக்கணும். கொடையை வச்சு அவங்க ஹேட் போட்டுக்கணும், அதை தலையில் குல்லா போட்டுக்கிட்டு செய்யலாம். அந்த ஷால் மாதிரி உடம்பை போத்திக்கிறது, ஏன்னா உடம்பு குளுமையாகிறதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுக்கிறது, வெயில் படாமல் இருக்கிறதுக்கு, அது ஒரு வகை. ப்ளஸ் தண்ணி குடிக்கிறது தான் முக்கியமானது சொல்லலாம். அவங்க பழ வகைகள், இந்த வாட்டர்மெலன் நிறையா இருக்குது, அதை வாங்கி சாப்பிட வேண்டியது தான் முக்கியமானது. ஓரமாக ஒதுங்கி வேலையை பார்க்கணும். ப்ளஸ் இந்த வெயிலில் நிச்சயமாக அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி குடிச்சிருவாங்க நிச்சயமாக. ஸோ அது தண்ணி குடிக்கிறது தான் முக்கியமானது ஒன்று. ஏன்னா வேலை செய்யாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி உழைப்பாளிகள். ஸோ அவங்க தண்ணி குடிக்கணுன்றது, ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட அந்த வயதானவர்கள் வந்து இந்த மாதிரி டைமில் எப்படி அவங்கள தற்காத்துக்கிறது, எப்படி அவங்களுடைய இந்த வெயில் டைமில் என்னென்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி. வயசானவங்கன்றது நான் நினைக்கிறது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
இப்பெல்லாம் 50 வயசு கடந்துட்டாலே வயசான நான் இல்லைங்க, நான் சொல்றது 50 வயசெல்லாம் வயசு இல்லைங்க, அது சின்ன வயசு. அது ஓகே. 50 வயசெல்லாம் சின்ன வயசு. 60 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 65 வயசு மேலே இருக்கிறவங்க வெளியே நடமாட்டம் வந்து குறைச்சலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 11லேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாது. 2வது, அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறது தான் அது. அதாவது எனக்கு நடந்து ஓடி போய் ஒரு ட்ரெயினை பிடிச்சி அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு இல்லாமல் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய், இப்போ தான் ஊபரு அது இதுன்னு பைக்கில் இருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் வேலை செய்யணும். ஹேட் போட்டுக்கணும் வெயில் படாமல். இன்னொன்று சன்ஸ்க்ரீன். அவங்க நான் சொல்ல மறந்துட்டேன், சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது நல்லது இந்த வெயில் காலத்தில். ஏன்னா அது ரொம்ப உங்களை வந்து சன்ரேஸ்லேருந்து காப்பாற்றும். பட் வயசானவங்க முக்கியமாக வீட்டில் இருக்கிறது தான். ஏன்னா யூஸ்வலாக வயசானவங்க தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறப்பு ஜாஸ்தி வர்றது வயசானவங்க தான். நல்லா இருப்பாங்க, ஆனால் வெளியே என்னால் நடந்து போக முடியும், என்னால் அது செய்ய முடியும், என்னால் இது செய்ய முடியும், எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே அவங்களுக்கு அந்த அந்த தண்ணி இல்லாத தன்மையை கொஞ்சம் தூரத்துலேயே தெரிய வரும். ஸோ அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் திருப்பி வரும்போது தே ஃபால் டவுன் அண்ட் அந்த ஸ்ட்ரோக்குக்கு அவங்க ஆளாவாங்க. ஸோ இப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. குழந்தைங்களை வந்து ஸ்கூல் அனுப்புறதுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குன்றதுனாலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது. 10th வந்து 10th வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைங்களை நம்ம ரெகுலராக ஸ்கூல் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும் மேம்? அதாவது இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களை பற்றியே கவலையே இல்லை. ஏன்னா அதுங்க தானாகவே தண்ணியை குடிச்சுடுங்க, தானாகவே எதையாவது வாங்கி நம்ம அது கொடுக்குறது இல்லை. நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேருந்துலாம் நம்மளை எப்படி அதுதான் இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த குடிக்கக்கூடிய அதாவது தண்ணி, ஜூஸு இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். இந்த கேர்டு இருக்கும், லைக் மோர் ஆர் லஸ்ஸி, அந்த மாதிரி ஒரு வகை அவங்களுக்கு பிடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து லஸ்ஸி, மோர். நான் முக்கியமாக சொல்ல வந்துச்சிட்டேன், முக்கியமாக நம்ம ஊரில் எல்லாம் மோர் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மோரை நிறைய கடைஞ்சி வச்சு கடைன்னு எப்பெல்லாம் தோணுதோ, தாகம் எடுக்குதோ, அதை குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு மோர், லஸ்ஸி, இந்த ஜூஸ் இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறது நல்லது. அவங்க இப்போ வியர்க்குரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக வேர்க்குரு, வியர்வை எல்லாருக்கும் வரும், பர்ஸ்பிரேஷன் ஆட்டோமேட்டிக்லி வரும். பட் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெயில் டைம்ல தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன இருக்கு மேம்? என்ன மாதிரியான உணவுகள்? அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது சாப்பிட்றதே கொஞ்சம் தான் இருக்கிறது. எந்த உணவு தவிர்க்குன்னா என்ன, ரொம்ப நான்வெஜிடேரியன், காரமாக சாப்பிட்றது, ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா இது ஏற்கனவே கான்ஸ்டிபேஷன் ஆகிடும். தண்ணி குடிக்காமல் இருக்கிற போது வெளிக்கு போகாது. ஏன்னா நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிக்கும் போகாது, ஸோ மோஷன் போகாது. அதனால் கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கேட்டிங்கன்னா எனக்கு 2 பாத்ரூமே போக முடியல எனக்கு அப்படின்னுவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் இவங்களுக்கு வரும். அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் டயட் நிறையா கொடுக்கணும். ஃபைபர் உள்ள டயட்டு நிறையா கொடுக்கணும். ஆயில் டயட்டு, இந்த சிக்கன், மட்டன், இந்த இதெல்லாம் ஃப்ளஷி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இந்த டைமில். ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வாட்டர்மெலன் இந்த மாதிரியான நீர் சத்துள்ள ஜூஸ் அதிகமாக எடுத்துக்க சொன்னீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த டைமில் இந்த பழங்களை சாப்பிடாம இருந்தால் இதனாலே பாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஏன்னா வெயில் டைமில் டைஜஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போது ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையுமே சாப்பிடுவாங்க. தவிர்க்க வேண்டிய பழங்கள்னு ஏதாவது? தவிர்க்க வேண்டிய பழங்கள்னு சொல்ல மாட்டேன். மாம்பழம் நம்ம வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். கரெக்டாக பலாப்பழமும் தான் வெயில் காலத்தில். ஆனால் பலாப்பழம் சாப்பிடும்போது கூட மற்ற சாப்பாடெல்லாம் தவிர்க்கதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வயிறு ஃபுல்லாகவே இன்டைஜஷன் வரும்னு. ஸோ அப்படி இருக்கும் நேரத்தில் மாம்பழம்லாம் ஃபைபர் டயட்டு நல்லா வெளிக்கு போகும்.
சாப்பிட்டா. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் நீங்கள் குடிக்கணும். ஸோ தவிர்க்கக்கூடிய பழங்கள்ன்றது எதுவும் கிடையாது. தவிர்க்கக்கூடிய இது வந்து ஆயில் ஃபுட்டு, இந்த ஹீட் வர ஃபுட்டு, ஃப்ளஷ் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்து எல்லாருமே காட்டன் முக்கால்வாசி நல்லா ஏர் உள்ளே போகிற லைட் வெயிட், பர்டிகுலர்லி ஒயிட் கலரில் ஆர் அந்த மாதிரி இருந்தால் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஒயிட் கலரில் நல்ல காட்டன் ஆர் மெலிசான சில்க் சாரீ ஆர் காட்டன் சாரீஸு அந்த மாதிரி இருந்தால் யூ கேன் அவாய்ட் ஸ்கின் ப்ராப்ளம். அதாவது நிறைய பேருக்கு வேர்த்து கொட்டும். அந்த வேர்த்து கொட்டும் போது அது என்ன ஆகும், அந்த வேர்வையினால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிக்லி ஹீட், அதாவது வேர்க்கூறு இதெல்லாம் வரும். குளிக்கணும், முக்கியமாக ஒரு 3 வேளையாச்சும் குளிக்கணும். அல்லது உங்களுக்கு சோப் போட்டு குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட தண்ணியை பிடிச்சாச்சும் நீங்கள் உங்கள் உடம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அந்த வேர்வையெல்லாம் போகிற அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும். அதில் இருந்தால் அந்த ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோயெல்லாம் வராது. மேம் இப்போ உடற்பயிற்சின்றது ரொட்டீனாக எல்லாரோட லைஃப்பில் டெய்லியும் செய்கிறது தான். நான் மற்ற நாட்களில் செய்கிறதுக்கும் இந்த வெயில் டைமில் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குல்ல மேம், என்னென்ன மாதிரி டைமில் செய்யலாம்? அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன மேம்? காலம்பரை நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. மார்னிங் 6 to 8க்குள்ளே முடிச்சிடணும். அப்படி ஈவினிங் இருந்தால் ஒரு 7 o'clock மேலே, 7 o'clock மேலே வெயில் தாழ்ந்த 6 மணிக்கு மேலே நீங்கள் வாக்கிங் போகிறதோ உடற்பயிற்சி பண்ணுறதோ நீங்கள் பண்ணலாம். ஓகே. இப்போ வெயிலில் வந்து இப்போ நிறைய டூர் ட்ராவல்லாம் போவாங்க. அப்போ அவங்க பாதுகாப்பாக போயிட்டு வரதுக்கு இந்த வெயில் டைமில் இப்போ போகிற இடத்துல எதுவும் பிரச்சனைகள் வராத அளவுக்கு, வெயில்னால எதுவும் பிரச்சனைகள் வராத அளவுக்கு தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நானே ஒரு இடத்துக்கு போனேன். போயிட்டு வரும்போது எனக்கு தோணுச்சு நான் நடந்து போகலான்னு. ஆனால் எனக்கு தெரியும் அவ்வளோ தூரம் நடந்தால் நிச்சயமாக எனக்கு ஏதாவது என் உடம்பு சொல்லுது போகலாம், என் மூளை சொல்லுது நீ நடந்து போகலாம் அப்படின்னுது, என் நல்லா தானே இருக்கிறேன்னு. ஆனால் என் உடம்பு அடுத்தது வருது பதில், நீ நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற திருப்பியும் உனக்கு உடம்பு வலி, தண்ணி எல்லாம் குடிக்கணும், அதனால் அவாய்ட் பண்ணுன்னு என் உடம்பே சொல்லுது. ஸோ நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். நிறைய பேர் நம்ம உடம்பு சொல்கிற சிக்னல்ஸை கேட்காம அதை வந்து நான் நடக்காமல் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு லைக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒரு வண்டி எடுத்து தான் போனேன் நான் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இன்னொன்று ஃபுட்டு வந்து நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க, டாய்லெட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தண்ணி குடிக்கிறது நல்லது, டாய்லெட் போகிறதும் நல்லது. அதுக்காக அவாய்ட் பண்ணால் யூ வில் கெட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகும் அது. அதனால் அவாய்ட் தண்ணி நிறையா குடிங்க. யூரினும் டாய்லெட்டுக்கு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நைட்டு கூட டாய்லெட் போக வேண்டிய நான் தூங்க முடியலன்னா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. உடம்பு இந்த பாதிப்பு வர்றதுக்கு அது நம்ம மெனக்கெடலாம். ஸோ அதனால் தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். டாய்லெட் போனாலும் பரவாயில்லன்னு எந்த வயதானவர்களும் அது முக்கியமான ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எப்படியும் ஒரு செக்கப்காகவோ எதுக்கோ ஒன்று வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போது வெயிலில் போகும் பொழுது அவங்க என்னென்ன மாதிரியான வெயில் இருக்க தான் செய்யும். வெயில் இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியும்? சன் இருக்க தான் செய்யணும். ஆனால் என்ன டெம்பரேச்சர் ஜாஸ்தி, அது போகலாம். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அல்லது உங்களை ரொம்ப மெனக்கெட்டு வருத்தி கொண்டு போக வேண்டாம் தான் நான் சொல்கிறது. வருத்தி கொண்டு போக வேண்டாம். அதனால் வெயில் காலத்தில் உங்களை வருத்தி கொண்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம்ன்றது தான் ஒரு சின்ன அட்வைஸ். எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ உங்கள் சமையல்லேருந்து, அதுவும் சொல்கிறேன், வீட்டில் இருக்க பெண்கள் கூட எவ்வளோ தூரம் அவங்களோட சமையலை சிம்பிளிஃபை பண்ணி கீரை வகைகள், காய்கறி வகைகள், பருப்பு இது மட்டும் செஞ்சு குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு, அதாவது அவங்க வருத்தி கொள்ளாமல் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடம்பையும் அவங்களும் பாதுகாத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு நோயும் வராது.